உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்னக்கா பண்ணி வச்சிருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. தலையே சுத்திரும் போல இருக்கு. இந்த வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. வந்த அந்த மனசை சொல்லிதான் எனக்கு தெரியுது. என்ன லட்சம் தான் என் குடும்பம் நடத்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. ஒரு புருஷனை மறக்க வேண்டிய விஷயமாக்கா இதெல்லாம். தம்பி, நான் சொல்லத கேளுடா. நான் பண்ண தப்புதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா யார் சூழ்நிலை யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா பெத்தெடுக்கும்னு நினைச்சேன். அது தப்பாடா? சொல்லு. தப்புதான்க்கா, நீ பண்ணது எல்லாமே தப்புதான். இப்படிதான் கூட பண்ணுவாங்க? சரி, நான் வீட்டுல தான் இருக்கேன், இதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? நானும் உங்களுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன மனசபாவம் நினைச்சேன். இவ்வளவு பெரிய எரிமலையா வெடிக்கணும்னு நினைச்சே பாக்கல. உன் மேல தப்ப வச்சுட்டு அட்டாண்ட டைவர்ஸ் ஆகி முடியும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்க. பேர் வைக்க நம்ம கூப்பிட்டவங்க வந்திருக்காங்க. நியாயமா பார்த்தா நீதான் அவங்க காலில் விழுந்து அடங்கி போகணும். அதை விட்டுட்டு வந்த மனுஷனை கேவலப்படுத்தி அனுப்பியிருக்க. தம்பி, நான் சொல்றத கேளண்டா காது கொடுத்து. அவங்க வீட்டுல ரத்த குழந்தை ஆரம்பத்திலே ஆகாதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும்? அப்பவும் சொன்னாரு, அவங்க வீட்டுல ரெட்ட குழந்தை பிறந்தவங்க எல்லாருக்கும் குடும்பத்துல ஏதேதோ பிரச்சனை வந்து போயிட்டான். பாதி பேர் இறந்தே போயிட்டாங்களாம். நமக்காவது பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் மனசுல அதான் வேண்டிக்கிட்டேன். ஆனா ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சது என்னவோ ஒரு வித்தியாசமா சிம்டம்ஸ் இருந்து, சரி குழந்தைனால அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை எனக்கு தெரியும்டா. கல்யாணம் ஆகி முத குழந்தை உண்டாகிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அது எனக்கு கிடைச்சது. ரெட்ட குழந்தையா இருந்தானே ஒரு குழந்தையா இருந்தானே எதுவானாலும் இது ஏன் குழந்தை. அவர்கிட்ட மட்டும் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், குழந்தை எல்லாமே ஆக்கியிருப்பாரு. என்னால முடியாது. அதான் இவங்கள்ட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் காலில் விழுந்து அழுது 1000 பொய்ய சொல்லி ஒரு நல்ல விஷயம் நடத்தலாம்னு சொல்லுவாங்க. அது வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் போதாதுடா. நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் பொய் சொல்லலாம், தப்பே இல்லை. அதான் டாக்டர் நர்ஸ் மட்டும் பேசி எடுத்து இவருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். குழந்தை பெற்றா சரியாயிரும் நினைச்சேன். நல்லாதான் இருந்துச்சு. அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வருவான்னு நினைச்சே பார்க்கல. ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு நாங்க போகணுமா? எப்படி இருக்கு கதை? யாரால முடியும் சொல்லு? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா செய்வியா? சொல்லுடா. எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது? வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் என் புருஷன் எதையுமே மறைக்க மாட்டேன். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க கூட ஆரம்பத்துல சண்டை இருந்தாலும் ஒளிவு மரபுன்னு எதுவும் கிடையாது. ஆனா உங்களை மாதிரிலாம் என்னால பண்ண முடியாதுப்பா. கேட்டியா? என்ன சொன்னான்னு கேட்டியா? என் பொண்டாட்டி இப்படிதான் இருப்பா, என்ன மிஞ்சி எதுவும் செய்ய மாட்டா. ஆனா நீ இப்படி பண்ணிட்டு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருது. வாழ்க்கையை நீயே தலையில மண்ணவரி போட்டுட்டு இருக்கிய. எத்தனை குழந்தை இருந்தா என்ன? ஒரு தகப்பனுக்கு தெரியாம பிறந்தோம்னு நினைக்க தப்பு இல்ல. உனக்கு எப்படி பாத்துக்கிட்டாரு? அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏமா, உனக்கு அங்க நடந்த கதை எல்லாமே என்ன சொல்லியிருக்க. ஆனா அக்கா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னு என்ன வாயை திறந்தியா? வாயே திறக்காதீங்க. அப்ப இந்த வீட்டுல நான் ஆம்பளை எதுக்கு உட்காந்துருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு எங்கடா தெரியும்? ஒரு அம்மாவா எந்த ஒரு பொண்ணும் பெத்த அம்மாட்ட எதையும் மறைக்க மாட்டா. ஆனா நான் பெத்தது என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் கூட கேட்டேன் ஆரம்பத்துல, அம்மா எனக்கு ரெட்ட குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டா. எம்மா தாயே, நீ வாயை மூடு, உன் குடும்பத்துல எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படி எதுவுமே இல்ல இருக்காது, வாயை மூடுன்னு சொன்னேன். அப்பமா என்கிட்ட சொன்னாலும் அந்த கழுத, அம்மா எனக்கு ரெட்ட குழந்தை ஸ்கேன் பார்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் மூடி மூடி மறைச்சுக்கிட்டு ஊமா கொட்டா மாதிரி எவ்வளவு வேலை பார்த்திருக்கா. எங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேலடி. ஏய், ஏண்டி இப்படி உனக்கு புத்தி போச்சு? புருஷன் மறைப்பானாங்களடி? ஏதோ ஆயிட்டு போட்டு உன் புருஷனை மிஞ்சியா வந்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதான் நீ கேட்டு நடக்கணும். உனக்கு எப்படி வளர்த்தேனா? ஒரு குருவி கொஞ்சம் பொத்தி வளர்த்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போட்டு அப்படி பாதுகாத்து ஒரு நல்லவன் கையில ஒப்படைச்சு கொடுத்தா நீ பண்ற நன்றி கிடையாது இது. அன்னைக்கு அந்த அம்மா ஆஸ்பத்திரியில வச்சு என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அவர்கிட்ட டைவர்ஸ் அனுப்பி தரேன்னு சொல்லியிருக்க. அப்ப நீ எப்பேற்பட்டவ? அப்படியே கண்ணத்துல 4 விட்டுருக்கணும். நீங்க ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணான்னு தெரியலம்மா. நான் பண்ண சரிதான் என்ன பொறுத்தவரை. என் குழந்தைங்க எனக்கு பெருசுமா. அவருக்கு வேணா ஒரு குழந்தை பெருசா இருக்கலாம், நான் பெத்த 2 குழந்தைங்க எனக்கு பெரிய விஷயமா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? எதுவா இருந்தாலும் சொல்லிருக்கலாம்லடா. நான் அப்படியாவது சொல்லிருக்கலாம்லடா. உன் வாழ்க்கைய தலையில மண்ணவரி போட்டியம்மா. நீ எப்படி போய் பேச? வீடு தேடி வந்த மனுஷனை சீட்டை விட்டு போனா சொல்லுவேன். அந்த மேல தப்ப வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இப்படி சொல்றது நடந்தது தப்பு இல்ல சொல்லு. என்னம்மா நீ? அப்பா, நீ என்னதான் முடிவு பண்ணி தொலைச்சுக்க சொல்லு. என்ன பண்ணனே தெரியல.
இங்க பாரு, நாளைக்கு காலையில பேசாம என் கூட கிளம்பி வா. இன்னைக்கு நடந்ததெல்லாம் போட்டும், ஏதோ கண்டிஸ்டி மாதிரி ஆயிட்டு நினைச்சுக்கலாம். நாளைக்கு காலையில வா, அத்தான் அங்க யாரெல்லாம் இருக்காலும் எல்லாத்து காலையில விழுந்து உன்னை நல்லபடியா அங்க ஒப்படைச்சிட்டு வரேன். ஒரு குழந்தைங்க இருக்கட்டும், ஒண்ணும் கவலைப்படாத. ஒன்ன பெத்து வளர்த்த அம்மா ஒரு குழந்தைய பாத்துக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அதான் அவர் ரூபா கொடுக்கேன்னு இருக்காரு, வேணா ஒரு ஆளாலும் போட்டுக்கலாம், போட்டு நாங்க பாத்துக்கிறோம். நீ தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பாரு. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அறிவு கட்டத்தனமா பேசாதடா. குழந்தைடா, எப்படிடா 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா நீ எந்த கண்ணு முக்கியம்னு சொல்லுவ? 2 கண்ணு வேணும் தானே சொல்லுவ. அத மாதிரிதான் பெத்தவளுக்கு பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் முக்கியம்தான். ஏன் நான் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்கா சொல்லுங்க. ஆமா அண்ணி, பாரம் தான். ஏன் உங்களுக்கு இது தெரிய வேண்டாம்? இதை நீங்க கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோம் நினைக்கீங்களா? கல்யாணம் ஆனா புருஷன் வீட்டுக்கு போய் புருஷன் கதையை பாப்பீங்களா? அதை விட்டுக்கிட்டு இங்க டேரா போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியல? நாங்களும் வர வேண்டாமா? மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. என்னால யார் வாழ்க்கை கெட்டு போகாது, யார் வாழ்க்கையை நான் கெடுக்கவும் மாட்டேன். மன்னிச்சிரு பிரியா, மன்னிச்சிரு. வந்த உடனே முதல் சந்தோஷப்பட்டவன் நான் தான். பார்க்கணும்னு உன்னை துள்ளி குதிச்சு ஓடி வந்தவன் நான் தான். உன் வாழ்க்கையை நான் கெடுக்க நினைக்கல. சரிம்மா, சரி, யாருக்க வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கல. நாளைக்கு நான் போயிருக்கேன். ஆனா அவன் சொன்னான்ல, அங்கே போயிருக்கேன். இப்ப எடுத்தேல இதுதான் சரியான முடிவு. ஒண்ணு சொல்றேன்க்கா, எப்பவும் யாருக்கு பரமாவும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்திட்டியடி. அந்த அம்மாவை பத்தி தான் தெரியுமா வாய்க்கு வந்ததை பேசணும். அவர் எப்பேற்பட்டவரு, எப்படி பாத்துக்கிட்டாரு? 3 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ண இப்படி எல்லாம் எந்த ஆம்பளடி இந்த காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான்? 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ணது அப்படி ஒன்னா பாத்துக்கிட்டான், குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி. ஆனா நீ இப்படியா நஞ்சுக்கடன் கட்டுறது? சே, ஊரெல்லாம் சிரிச்சு போச்சு. எப்படி நாளைக்கு நான் வெளியே தலைய காணிக்குன்னு தெரியல. அந்த வாச்சிருக்கே எனக்குன்னு என் பேரை கெடுக்கிறதுக்குனே இவளதான் நினைப்பேன். இவளால நம்ம என்னைக்கு பேர் கெட்டு போறோமோ அப்படின்னு. ஆனா பாரு, வீட்டுல உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து என்ன கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அந்த பிள்ளை இன்ன வரைக்கும் எனக்கு சீப்போன்னு சொன்ன அளவுக்கு நான் எந்த இதையும் வச்சுக்கிட்டது இல்ல. 5 பைசா என்ற கேட்டு வாங்கவும் செய்யாது. அந்த பிள்ளையா நீ பிள்ளையா எனக்கு? ஆமாமா, நான் பண்ண தப்புதான், மன்னிச்சிரு. எல்லாரும் பேசி நான் கேட்கற நிலைமையில இன்னைக்கு இருக்கிறேன். பரவாயில்ல, பேசுங்க, ஆசை தீர பேசுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே. அண்ணி, காலையில எழுந்து கிளம்பிடுங்க. பிள்ளைக்கு துணியெல்லாம் எடுத்து வைங்க, நானும் வர்றேன். நானும் வந்தா அந்த அம்மா ஒன்றும் பேசாது. நாங்க 2 பேரும் உங்களை கொண்டு நல்லபடியா விட்டுட்டு வரோம். இங்க இன்னும் வரணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க, எல்லா பிரச்சனையும் தீரட்டும். சுமூகமா ஆனதுக்கு அப்புறம் இங்க வாங்க. அவங்களுக்கு தான் இங்க வந்தாலே பிடிக்க மாட்டேங்குல. சரி பிரியா, கிளம்பிடுங்க, காலையில கிளம்பிடுங்க. இங்க பாருக்கா, இது போகட்டும். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாமே உனக்கு புருஷன் தான். எதுக்கு கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சு கொடுக்குறாங்க? நல்லது கெட்டது எல்லாம் உங்க 2 பேருக்குள்ளதான் தான் இருக்கணும். இப்படி எதையும் மூடி வைக்கணும்னு நினைக்காத. பாரு, ஒரு பிரச்சனையும் நீ மூடி மறைச்சதுனால அது எவ்வளவு பெருசா வெடிச்சிருக்குன்னு பத்தியில. இன்னும் வேண்டாம், உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த ஒளிமுறையும் வேண்டாம். நல்லபடியா வாழுக்கா, நாங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறோம், போதுமா? சரி, எதுவும் நினைக்காத. காலையில எல்லாம் தீரும் பிரச்சனை எல்லாம். போய் தூங்கு. டாடி சொல்றாங்கல்ல, ஒழுங்கா கேட்டு நடந்துக்க. குழந்தைய பத்தியெல்லாம் எந்த கவலையும் படாத, நாங்க பாத்துக்கிறோம். இந்தா ஃப்ரீயா இருக்கா, காய் இருக்கா, நான் இருக்கேன், அப்பா இருக்கா, தம்பி இருக்கா, எல்லாரும் இருக்கோம், பாத்துக்கிடுவோம். ஒண்ணும் இதாகாது. உனக்கு எப்பமெல்லாம் தேடுதோ சொல்லு, வீடியோ காலா அது இதெல்லாம் இருக்குல்ல, போட்டு காமிக்கிறோம். என்ன பண்ண, உன் தலையெழுத்து இப்படி வந்து முடியணும்னு இருக்கு. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? புருஷன்ட்ட மறைச்சிருக்கான், எப்பேற்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கா. இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியாண்டான அறிவு வேண்டாம். படிக்காத உன்னை படிக்க வைக்காம போனது இப்ப தப்பா போச்சுன்னு தெரியுது. உன்னை படிக்க வச்சிருந்தா 4 எழுத்து உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. 10ஓடி நிப்பாட்டினது தப்பு. இந்தா காயத்திற்கு இருக்கிற விவரம் கூட உனக்கு இல்லாம போச்சே. ஆமாம்மா, நீ சொன்னா சரிதான். நான் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா ஒரு வேலைக்கு எது போயிருக்கலாமே.
தப்புதாம்மா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இனி உங்களுக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன். நாளைக்கு நாளைக்கு போயிடுவேம்மா. சரி, சும்மா எல்லாரும் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, விடுங்க. உங்க பாருமா ஐஸ்வர்யா, என் பேத்தியை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன், நீ எந்த கவலையும் படாத. என்ன உன் வாழ்க்கையை நீ பாருமா. நல்லபடியா அங்க போய் குடும்பத்தை நடத்து, அதான் எங்களுக்கு வேணும். நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரிமா. நாளைக்கு நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு வா நம்மா. பெரிய இவ என்ன வேண்டாம்னு சொல்றது? யார் இவ முதல்ல? எப்படி இவன் என் குழந்தைய விட்டுட்டு போன்னு சொல்லலாம்? அது என்னோட குழந்தை, அதை விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன வாய் பேசுறா? இங்க இருக்கிறது வர ஊமை போட்டாங்க இருந்துகிட்டு அங்க போனோன்னு வீட்டை விட்டு வெளியே போ, வாசல் இந்த வழியில இருக்கு, டைவர்ஸ் வந்துரும்னு எவ்வளவு திமுரு, எவ்வளவு திமுரு இவளுக்கு. நீ நடி எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு? நான் நினைக்கணும், நான் நினைச்சாதான் உனக்கு டைவர்ஸ் தர முடியும். பெரிய இவ உலகத்துல இல்லாத அதிசயமா வந்திருக்கா. என் பிள்ளைய ஆசை தீர கொஞ்சம் எனக்கு. என் பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதை தலாட்டு படிச்சு தூங்க வைக்கணும், என் ஆசை தீர அதை கொஞ்சணும். எவ்வளவு கனவோடி வந்தேன். என்ன மூக்கருக்கு அனுப்பிடல பாரு, சும்மா விட மாட்டேன். நீ என்னடி என் பிள்ளை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றது? என் பிள்ளை அது, எனக்கு எல்லாத்துலயும் உரிமை இருக்கு. நான் நினைச்சா என் பிள்ளையை தூக்கிட்டு வர முடியும். வேண்டாம், பச்சை குழந்தையாச்சும் விட்டுட்டு வந்தேன். இல்ல உன்னை ஒரு வழி ஆக்கியிருப்பேன். பாப்போம் என் தயவு இல்லாம நீ எப்படி வாழ்றன்னு மட்டும் நான் பாக்குறேன். என் குழந்தைய நீ என்கிட்ட கொடுக்க மாட்டியா? பாரு, நாளைக்கே வக்கீல பார்த்து லீகலா என் குழந்தைக்கு எப்படி எழுதி வாங்குறேன்னு மட்டும் பாருடி. என்ன நடந்துன்னு ஒண்ணும் புரியல. அண்ணியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னா, அங்க போயிட்டு வாங்க வீட்டுக்கு போகும் கோவமா கூட்டிட்டு வந்துட்டான். இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு நமக்கு புரியல. இந்த வீட்டுல இருக்கோம் தான் பேரு. வாசல் வர வந்திருக்கு, ஏதோ போட்டோ ஃப்ரேம் நினைக்கிறேன். அண்ணே கேட்போம். அண்ணே அண்ணே என்ன அண்ணே, நம்ம போயிட்டு வந்தோம்ல, வாசல்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் இருந்து, என்னன்னு தெரியல. அண்ணேமா உன் பேரு தான் போட்டு வந்திருக்கு, உனக்கு தான் நினைக்கிறேன். ஓபன் பண்ணட்டுமா? என்ன போட்டோ ஃப்ரேம்னே? என்ன நீ சொல்லவே இல்ல. அதான் வந்திருக்கல, ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குனே. எப்படினே? குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இது முன்னாடி வளர்ந்த மாதிரி இருக்கு, டிராயிங் பண்ண மாதிரில இருக்கு. சூப்பர் அண்ணே. அண்ணே எனக்கு இதே மாதிரி பிக்சர் வரைஞ்சு கொடுக்க சொல்லுனே. அண்ணே அண்ணி அழகா இருக்காங்க அதுல. கிருஷ்ணர் பாரு, உனக்கு வேஷம் போட்டு ஒன்னு இடுப்புல தூக்கி வச்ச மாதிரியே இருக்குல்ல. சூப்பர்ண்ணே. இத இங்க மாட்ட வேண்டாம், நம்ம வீட்டு ஹால்ல மாட்டலாம், அப்பதான் செம்மையா இருக்குனே. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ கூட நின்று தோல்ல கை போட்ட மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சரண், செல்வ சரண், அழகா வச்சிருக்கேன் பாருனே. சூப்பரா இருக்குது போட்டோ. நான் இப்பமே அணி அணிஞ்சு மாட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? குழந்தைக்கு போட்டோ தூக்கி எறிகிறேன். உனக்கு என்ன அப்படி கோவம்? யார் மேல கோவம்? அண்ணியும் சரண் குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு நீ பிள்ளை போட்டோ தூக்கி எறிவியா? பச்சை குழந்தை போட்டோ தூக்கி போட்ட பாரு. பவித்ரா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு இந்த போட்டோ எடுத்து கிளம்பிடு. இல்ல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அந்த போட்டோ எடுத்துட்டு போக. குட்டி சரணு ஏன் போட்டோ தூக்கில போட்டானே? டேய் என்ன சரவணா, இன்னும் கோவப்பட்டு இருந்தா எப்படி? விடு, காலையில இருந்து சாப்பிடாம பழி கிடையாது, கிடக்க பட்டினியாட்டு. விடு, இன்னைக்கு இல்லாட்டி நாளை கண்டிப்பா வரதான் போறா. வராம எங்க போயிருவா? குழந்தைய கொண்டுட்டு போயிருவாள். அப்படி விட்டுருமா நம்ம? ஏய், அவன் கோவப்படுறான்னு தெரியலடி, அப்புறம் எதுக்கு இந்த போட்டோ கொண்டு நீட்டிட்டு இருக்க? போட்டோ கொண்டு போங்க. சரவணா என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் பேச போனீங்கல்ல, என்ன ஆச்சு? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்து? ஏன் நீ சடன்னு எங்களை கூட்டிட்டு வந்துட்ட? கொஞ்ச நேரம் இருந்தா அவளையும் இழுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அவ இன்னும் வரமாட்டாமா, அவ இன்னும் வரமாட்டா. அவன் எனக்கு வேண்டவும் வேண்டாம். அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா, டைவர்ஸ் அனுப்புவாளாம். அவளுக்கு நான் முக்கியம் இல்லையா? ஒரு பிள்ளையெல்லாம் கொண்டுட்டு அவளால வர முடியாதான். அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளும் முக்கியமா. ரெண்டு கண்ணுல எது முக்கியம்னு கேட்டா ஒரு கண்ணு முக்கியம்னு சொல்லுவீங்களான்னு கேட்டா. அது மட்டும் இல்ல, என்னெல்லாமோ வாய்க்கு வந்தது பேசினா. என்னால முடியல சார், தான் போடின்னு நான் பாட்டு வந்துட்டேமா. அவ குழந்தைய கொண்டு வந்தா என்ன, கொண்டு வரவழி போனா என்ன? திமிரு பேசினான்னு வைங்களேன், நான் அதுக்கு மிச்சமா திமிரு எடுப்பேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. என்னது டைவர்ஸ் கேட்டாளா? யார் அந்த ஊமை கொட்டானா? அவள எப்படி பேசினான்ட பாரு. எவ்வளவு தூரம் அவங்க வீட்டுல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு. நம்மள நல்ல கிறுக்கா ஆக்கி வச்சிருக்காளுங்க ஆத்தாலும் மகளும். கரணா இப்பதான் எனக்கு பிடிப்படுது. யோசிச்சு பாரு, திடீர்னு அவ அம்மா வீட்டுல 2 நாள் போகணும்னு சொன்னா 2 நாளைக்கு கொண்டு விட்டுட்டு வந்த உடனே அவ குழந்தை பேர ஆஸ்திரி போயிட்டாளாம். கேட்டா ஹோட்டல்ல சாப்பிட போனாலாம், வழி வந்துட்டாளாம். ஹோட்டல்ல அப்படி போறதுக்கு தக்கன அவங்களுக்கு வருமானம் வருதா? அப்பயும் வெறும் கஞ்ச பைய, ஒரு காப்பி கூட கடையில வாங்கி குடிக்க மாட்டான். இவங்க எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட போனாங்களாம். அந்த நேரம் யாரும் இல்லையா, வலிக்கு விழுந்துட்டாலாம், ஆஸ்திரி கூட்டிட்டு போனாலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. அப்ப கூட நான் ஏதோ அதிர்ச்சியில நம்பிட்டேன்டா. இப்ப யோசிச்சாதான் தெரியுது, இதெல்லாம் பக்கா பிளானு. ஒரு பொண்ணு புருஷன் சில விஷயத்த மறைச்சாலும் பெத்த தாய்க்கு எதையுமே மறைக்க மாட்டா. அவங்க அம்மாக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாம அப்படியே பாம்போல வந்து நின்னா பத்தியா? சரவணா இப்ப புரியுதா எங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எப்படி வந்திருக்குன்னு? டைவர்ஸ் கேட்கற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டாங்கல்ல. ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புனா நல்ல புத்திமதியில சொல்லி அனுப்பணும். எல்லா விஷயத்தையும் புருஷன் மறைச்சிரு, வீட்டுக்கு வா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி வைக்கிறது இவெல்லாம் ஒரு தாயா? இன்னொரு பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணுக்கு போய் விழுவா பெரிய பாலங்கணத்துல. அப்ப தெரியும் நம்ம அருமை. டேய் நம்மளா வழி எதுக்கும் போக வேண்டாம். நான் கூட ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும், நாளைக்கு வந்தா ஏத்துக்கலாங்கிற மனநிலைமையில இருந்தேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளா போக கூடாதுடா. அவ வராட்டாலும்
ஒண்ணு கவலை இல்ல, பாத்துக்கலாம். அவளா நம்மளானு என்ன பிள்ளைய வச்சு மிரட்டிட்டு இருக்காளா? பிள்ளைய எப்படி வாங்கணும்னு தெரியும். பெத்த அம்மாக்கு எவ்வளவு பொறுப்பும் கடமையும் இருக்கோ அதே மாதிரி ஒரு தகப்பனுக்கும் இருக்கு அன்பும் பாசமும் கடமையும் பிள்ளைக்குள்ள அக்கறையும். இந்த குழந்தைய நம்ம வாங்கலாம், என்ன பண்றான்னு பாக்கலாம். அதாம நானும் யோசிச்சிருக்கேன். நாளைக்கு லாயரை போய் பார்க்கணும். இன்னும் என் குழந்தை விட்டு வளரக்கூடாது. எதை இன்னும் என்கிட்ட மறைச்சாலும் எனக்கு தெரியல. என் குழந்தைய பார்க்கணுமா, நாளைக்கே கூட்டிட்டு வரணும். நாளைக்கு காலையில நம்ம லாயரை போய் பார்க்கலாமா? ப்ளீஸ்மா. என்ன அந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காளோ? பாப்போம் பாப்போம் எவ்வளவு தூரம் பண்ணுவான்னு நம்மளும் பாப்போம். ஏதோ பாவமாச்சு இவளுக்கு ஏன்னா பாடம் போட்டி கொடுக்கணும்னு பார்த்தா இவன் தலைக்கு மேலே இருக்கா, லேசுப்பட்ட போல இருக்க. நல்லா அங்க இருந்து நல்ல இடி வாங்கட்டும், அதுக்கப்புறம் தன்னால தேடி வருவா. எத்தனை நாள் பிள்ளைக்கு மாவு போட்ட டப்பாவும் அதுவும் வாங்கி கொடுப்பாங்க? ஒரு வாரம், ஒரு மாசம், அதுக்கப்புறம் தன்னால உங்க வீட்டுல எல்லாரும் அனுப்பி வைப்பா. போமா தாயே, 2 குழந்தைக்கு எங்களுக்கு பார்க்க முடியாது, ஒரு குழந்தைய நீ கொண்டுட்டு போ, ஒரு குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு. அதே ஒரு பிச்சைக்கார குடும்பம், அதுவே திங்கிறதுக்கே வழி இல்ல. இதுல குழந்தைங்களுக்கு பால் போட்டு வாங்கி ஆத்தி கொடுப்பாங்களாக்கும். பொருடா சரவணா, நாளைக்கு எதையாவது பண்ணி எடுத்து குழந்தைய முதல்ல கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல பிள்ளைய ஒரு வழி ஆக்கிடுவாளுங்க. அவ்வளவு மாதிரி மோசமான குணமும் வந்துடும் பிள்ளைங்களுக்கு. அவ்வளவு பார்த்து வந்தா அவ்வளவு குழந்தை தானே வரும். விடக்கூடாது, விடவே கூடாதுடா. என் பேரன் சரண் குட்டியை போய் கூட்டிட்டு வரணும். இங்க பாருடா, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்க? நீ ஆம்பளை, பெத்த வெளியே நடக்கணும்டா. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அவளை என்ன மிரட்டினாலும் பாத்துக்கிடலாம். அவள்கிட்ட ஆள் பலம் தான், நம்மகிட்ட பண பலம் இருக்கு, பாத்துக்கிடும்டா. நீ வா, எந்திரிச்சு சாப்பிடும் முதல்ல. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உட்காராத. அம்மா இருக்கேன் சரவணா, அம்மா இருக்கேன். கடைசி வரை உன்னை எப்படி பாக்கணும் எனக்கு தெரியும்டா. நேத்து வந்த கழுத அவளுக்கு இவ்வளவு வாயா? விட மாட்டேன். என் பையன் இப்பெல்லாம் பேசிருக்கல, மன்னிப்பு கேட்காம அந்த வீட்டுக்கு வரவே முடியாது. பாத்துக்க. நீ வா சரவணா, நீ வா. அம்மா எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா. நேத்து வந்தவ முக்கியமா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இன்ன வரை உன்னை பாத்துட்டு இருக்கேன். நானும் அப்பா வந்து உனக்கு எப்பவும் முக்கியம். மனசு வச்சுக்க சரவணா. குழந்தைய வச்சு ஆசையை காமிப்பாளுக, எதுக்கும் மயங்கிறாத. பாத்துக்கலாம், வீடு தேடி வரட்டும், அவளை அப்புறம் பாத்துக்கிறேன், உண்டு இல்லைன்னு. சரண் குட்டி, சரண் அம்மா, அம்மாவை யாருக்கும் பிடிக்கல. எல்லாரும் தீட்டுட்டாங்க. நான் பண்ணது தப்பா, பெரிய பாவமா. ஆனா நான் பண்ணது பெரிய தப்பு மாதிரி எனக்கு தெரியலம்மா. என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். நான் ஒரு அம்மாவா பண்ணது 100% கரெக்ட் தான். ஒரு அம்மாவா பிள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் நான் செஞ்சேன். ஆனா என்னை பெத்த அம்மாவாவது என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. அம்முக்குட்டி, அவங்க மாமா என்ன சொன்னா தெரியுமா? நான் அவனுக்கு பாரமா இருக்கேனா. நான் எல்லாத்துக்கும் பாரமாகி போனேன்ல. அது இல்லாம அங்க இருந்து ஒரு மகராசி வந்திருக்காளே, அவ இங்க இருக்க கூடாது, இனி இங்க வரதே நினைக்காதேங்கிறா. அம்மா விட எந்த பொண்ணாவது மறக்க முடியுமா சொல்லு? நான் எப்பவுமே யாருக்கும் பாரமா இருந்ததுல குட்டிமா. கல்யாணத்துக்கு முன்னா கூட தையல் மிஷின் என் செலவுல தான் வாங்கி போட்டேன். லோன் போட்டு வாங்கினேன். ராத்திரி பகல் இருந்து தப்பேன், கடத்தை அடைச்சேன். என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் தையலே கத்துக்கிட்டேன். நம்மளால முடிஞ்சது. நம்ம தான் படிக்கலையே, அவங்க படிக்கணும், நல்லா வரணும்னு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு நான் பாரமா இருக்கேனா? இதை நான் சொல்லி காமிக்கல. நான் யாருக்கும் எப்பவும் சொன்ன இருந்ததுல தான் சொல்றேன். உன்னோட பாட்டி என்ன பேசினாங்க பத்தியா? காயத்ரிக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா? நான் உங்க பொண்ணே இல்லையா? இப்படி ஒரு பொண்ணு பிறந்து எனக்கு கேவலப்படுத்திட்டேன்னு கேக்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் வயிற்றுல வளர்ந்த கருவை நல்லபடியா பெற்றெடுத்தேன், அதுக்கு ஒரு பொய் சொன்னேன். இதுக்காக என்ன எல்லாரும் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களாம்மா? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா அம்முக்குட்டி, உங்க 2 பேரையும் அம்மா நல்லா பாத்துப்பேன். ஒருவேளை கஞ்சி ஊத்தியாது பாத்துக்கிடுவேம்மா. என்னால பெரிய லெவல்ல உங்களை வளர்க்க முடியாட்டாலும் பார்க்கலாம், பார்ப்பேன். என் பிள்ளைங்களை கடைசி வரை நல்லா பார்த்துப்பேன். நம்மளை நல்லபடியா பார்த்துக்கிடுவேம்மா. சரண்யா, சரண்யா ரொம்ப அழகான பேரு. சரண்குட்டி, அண்ணன் பேரு சரண், உன் பேரு சரண்யா. அவங்க வைக்கலன்னா என்ன, நான் வச்சுட்டேன். அவங்க தாத்தா பேரு உங்க அப்பா பேர் சேர்த்து வச்சாங்க, அதே மாதிரி நானும் உனக்கு சேர்த்து வச்சுட்டேன். அம்முக்குட்டி, நான் தான் அம்மா தான் உனக்கு பேர் வச்சேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இன்னும் இங்கே இருக்க வேண்டாம், நாளைக்கு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். எப்பவும் யாருக்கும் பாரமா இருக்கவே கூடாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வர பொண்ணுங்க சந்தோஷமா அம்மா வீட்டில் இருக்கலாம், அதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து 1 வாரம் இருந்தாலே என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டியா, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குற உலகம் இது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே இருக்க வேண்டாம். யாருக்கும் எப்பவும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதும்மா. அம்மா அவங்கள நல்லா பார்த்துப்பேன். அம்மா பாட்டிக்கு மேலே கோவத்தில் நான் போகலை. பாட்டியும் மாமாவை நம்பி தான் இங்கே இருக்காங்க. அவனோட வருமானத்துலேருந்து அங்கே ஓடிட்டு இருக்கு.
உங்கள் தாத்தாக்கு பெரிய அளவில் கடையில் இப்போ வருமானம் இல்லை. அம்மா அப்பா எல்லாருமே உங்கள் மாமாவை நம்பி இருக்கும்போது நம்மளும் இருக்கலாமா சொல்லு. அவனுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ கல்யாணம் ஆகிட்டு நாளைக்கே குழந்தை குட்டின்னு வரும். நம்ம எதுக்கு அவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும்? அதுக்காக தான். எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. எப்பவும் யாருக்கும் பாரமாகவும் சுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எங்கேயாவது போயிடலாம், யாரும் நம்மளை தேடாத இடத்துக்கு போயிடலாம். சரண்யாம்மா, அம்மா இருக்கேன்டி தங்கம், பயப்படாத. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா இருக்கேன், அம்மா பார்த்துக்கலாம். எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் இல்லாமல் ஒத்த பொண்ணா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கலையா, ஆளாக்கலையா? இன்னைக்கும் சிங்கிள் மதராக எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை மாதிரி நானும் உங்களை நல்லா பார்த்துப்பேன். அம்மாவுக்கு தைரியம் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆச்சிக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதிட்டு காலையிலே யாரும் இந்திக்கை மாதிரி கிளம்பிடுவோம். சரண்யா குட்டி, அம்மாவோட தூக்கம் போச்சு. இனிமேல் அம்மாவுக்கு தூக்கங்கிறதே கிடையாது. உங்கள் 2 பேரையும் நல்லா ஆளாக்கணும். எனக்கு அது ஒன்று நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம பாட்டி வீட்டில் இருப்போம். இனி இங்கே இருக்க போகிறது இல்லை. இன்னும் இங்கே வரப்போகிறோமான்னு எனக்கு தெரியலை. சரிம்மா, உங்க அம்மா எங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்.